السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் மிகவும் உயர்ந்த மாதமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னத மாதமான ரமதானினுடைய மாதத்தில் ரமதானில் கடமையாக்கப்பட்ட நோன்புகளை எல்லாம் அல்லாஹுவிற்காக வேண்டி நோன்புகள் நோற்ற நிலையில், இபாதத்தில் கழித்த நிலையில் ரமதானினுடைய மாதத்தை நாம் எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமது சமுதாயத்திடத்தில் போய் சேர வேண்டும். ஏதோ வருடம் நடைபெறக்கூடிய சடங்குகளாகவோ சம்பிரதாயமாகவோ அல்லாமல் இந்த ரமதானினுடைய மாதமே இபாதத்தினுடைய மாதமாக இருப்பதினால் இந்த மாதத்தில் அதிகமாக இபாதத்தில் முஸ்லீம்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, ஆண்களிலிருந்து பெண்கள் என்பதாக அனைவருமே யதார்த்தமாக இந்த இபாதத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த மாதத்தை தேர்வு செய்து, அப்படியாவது இந்த சமுதாயத்திடத்தில் 4 விஷயங்களை நாம் பதிவு செய்வதின் மூலியமாக இந்த ரமதான் மாதத்திலிருந்து ஒரு பெரும் மாற்றம் வராதா என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில்தான் இதுபோல பயான் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் யாருக்கு உபதேசம் செய்கிறீர்களோ அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களினுடைய வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபியே ஃபதக்கிர், நீ உபதேசம் செய்வாயாக. இன் நஃபஅத்தி ஸிக்ரா, அந்த உபதேசம் யாரிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்? தன்ஃபஉல் முஃமினீன், யாரினுடைய உள்ளத்தில் ஈமான் நிரப்பமாக இறங்கி இருக்கிறதோ அவர்களினுடைய வாழ்வில் அல் குர்ஆனின் மூலியம் உபதேசம் செய்யப்பட்டால், நபியினுடைய பொன்மொழிகளை கொண்டு உபதேசம் செய்யப்பட்ட உபதேசத்தை கேட்பதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வேண்டுமையானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த உபதேசம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றத்தை அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் உபதேசம் என்பது ரசிப்பதற்காக வேண்டியோ அல்லது ரசனையாக ரசித்துவிட்டு செல்லக்கூடியதல்ல. அப்படியாவது ஏதாவது ஒரு உபதேசம் எங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வராதா, கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உபதேசங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. இந்த நல்ல நேரத்தில் வாலிப சமுதாயத்தை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அரபுகள், ஒரு அரேபிய கவிஞன் எழுதி வைத்தான், எந்த ஒரு சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் சீர்திருத்தம் செய்யப்படுவார்களோ, எந்த ஒரு சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் எந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் நேர்வழியின் பக்கம் சீர்திருத்தம் செய்யப்படுவார்களோ அந்த சமுதாயம் இந்த பூமி பந்தில் சீர்திருத்தத்தை அடைந்துவிடும். எந்த ஒரு சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக இருந்தாலும், உயர்ந்த சித்தாந்தத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும், உயர்ந்த இலக்குகளை நோக்கி விரைவாக பயணம் செய்யக்கூடிய சமூகமாக இருந்தாலும்
அந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளான வாலிபர்கள் சீரழிந்து விட்டால், அந்த சமுதாயம் தனது வாலிபர்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த தவறுமையானால், உயர்ந்த பொக்கிஷங்களை கையில் வைத்திருந்தாலும், உன்னத இலக்குகளை நோக்கி விரைவாக வீரநடை போட்டாலும், அந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த மறுக்குமையானால், அவர்கள் எவ்வளவு உயர்ந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த பூமி பந்தில் ஃபசதத்தில் உம்மா, இழிவையும் கேவலத்தையும் தான், ஃபசாதையும் தான் அந்த சமுதாயம் பெற்றுக்கொள்ளும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஆம், உண்மையும் அப்படித்தான். ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் இந்த உம்மத்தினுடைய வாலிபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல் குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இறை தூதர்களினுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹ் பல நல்லடியார்களினுடைய வரலாற்றை பதிவு செய்வான். இப்படி பதிவு செய்து கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நல்லடியார்களில் யாராவது வாலிபர்கள் தென்பட்டு விட்டால், அல்லாஹ் அவர்கள் வாலிபர்கள் என்பதாக சுட்டிக்காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது வார்த்தையை ஆரம்பிப்பான். பொதுவாக அல் குர்ஆனில் பல நபிமார்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுவான், பல நல்லடியார்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுவான், பல நல்ல பெண்களினுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுவான். அப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த நல்லடியார்கள் வாலிபர்களாக இருந்தால் அல்லாஹ் ஆண் என்பதாக பேச மாட்டான், அல்லாஹ் மனிதன் என்பதாக பேச மாட்டான், அல்லாஹ் பெண் என்பதாக பேச மாட்டான். அவன் வாலிபனாக இருந்த நிலையில் இந்த செயலை அவன் செய்தான். அவள் வாலிப பெண்ணாக இருந்த நிலையில் இப்படி ஈமானில் உறுதியாக இருந்தால் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அந்த வாலிபம் என்ற வார்த்தையை வரும் பொழுது அல்லாஹ் தனித்துவமாக அல்லாஹ் எடுத்து பேசி இருக்கிறான். நஹனு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யா. நபியே, சத்தியத்தை கொண்டு உண்மையின் மீது நாம் உமக்கு ஒரு வரலாற்றை தெளிவுபடுத்துகிறோம். யாரினுடைய வரலாறுகள்? இன்னஹும் ஃபித்யத்துன், சில வாலிபர்களினுடைய வரலாறுகள். சில வாலிபர்களை பற்றி நான் உனக்கு வஹி அறிவிக்கிறேன். சில வாலிபர்களினுடைய சத்திய போதனையை நாம் உமக்கு பாடம் நடத்துகிறோம். என்ன வாலிபர்கள்? ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்களே, அந்த வாலிபர்களை பற்றி நபியே நான் உனக்கு வஹி அறிவித்திருக்கிறேன். அதை நான் உனக்கு சிறந்த வரலாறாக, சத்திய வரலாறாக பாடம் நடத்துகிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த வாலிபர்களை பற்றி சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபன் ஈராக்கினுடைய நாட்டில் பிறக்குகிறார். பிறந்து வரக்கூடிய நேரம் எங்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு தெரியும். அப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய வரலாற்றை அல்லாஹ் எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறான். பல இடத்தில் அல்லாஹ் அவரை உயர்ந்த இடத்தோடி பேசிக்கொண்டே இருப்பான். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா, இந்த இப்ராஹிம் யார்? ஒரு பெரும் சமுதாயமாக இருந்தார். நிச்சயமாக வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் நண்பனாக தேர்வு செய்து கொண்டான். மனிதர்களுக்கு தான் நண்பன் தேவை, மனிதர்களுக்கு தான் உறவுகள் தேவை, மனிதர்களுக்கு தான் இந்த உலகத்தினுடைய உறவுகளினுடைய முறைகள் தேவை. உலக வரலாற்றில் உலக மனிதர்களில் அல்லாஹ் ஒருவரை தான் நண்பனாக, இப்ராஹிம் என்னை நண்பனாக எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் எங்குமே குர்ஆனில் சொல்லவில்லை. இப்ராஹிம் என்னை நண்பனாக எடுத்துக்கொண்டார். வத்தஹதல்லாஹ், அல்லாஹ் தேர்வு செய்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். யாரை? இப்ராஹீம கலீலா, தனது உற்ற தோழனாக, நண்பனாக, சிநேகிதனாக அல்லாஹ் இப்ராஹிமை தேர்வு செய்தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் நடந்த ஒரு செய்தியை அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது மற்ற இடத்திலெல்லாம் இப்ராஹிம் என்று மட்டுமே அல்லாஹ் பேசுவான். ஆனால் அவர் வாலிபராக இருந்த நேரத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர் அர்ப்பணித்த அந்த விதத்தை அல்லாஹ் பேசும் பொழுது அவர் வாலிபர் என்ற அந்த வார்த்தையை தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முதுபிரீன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எந்த எனது ரப்புக்கு எதிராக எந்த சிலைகளை எல்லாம் உங்களினுடைய கடவுளாக நீங்கள் பாவிக்கிறீர்களோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த சிலைகளை எல்லாம் நான் அடித்து நொறுக்குவேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திடத்தில் பேசுகிறார். அல் குர்ஆன் பேசுகிறது. அதுபோல ஒரு நாள் அந்த ஈராக்கினுடைய மக்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர்களினுடைய காலத்தில் ஊரை விட்டு வெளியேறி விடுவார்கள்.
வெளியேறி ஊரை விட்டு வெளியேறியதற்கு பிறகு அவர்களினுடைய திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். அப்படி அவர்களினுடைய நாட்டில் ஈராக்கினுடைய பெருநாள் வருகிறது. தகப்பன், தாய், உறவுகள், நண்பர்கள் என்று சிலை வணக்கத்திற்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வில் அத்தனை நபர்களும் அந்த ஈராக் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது யோசிக்கிறார். வாலிபராக இருந்த நேரம், எங்கே இஸ்லாம் வாலிபர்களை எங்கு வைத்து பேசுகிறது? இன்றைக்கு எங்கே அந்த வாலிபர்கள்? அல்லாஹ் எப்பேற்பட்ட வாலிபர்களை இந்த உம்மத்திற்கு ஏன் அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் ஓதப்படக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வஹியாக இறக்க வேண்டும்? இந்த வரலாற்றை எல்லாம் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓதக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வஹி அறிவிக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலைகளையும் அடித்து நொறுக்குகிறார். அவர் தனது வீட்டில் வந்து படுக்க ஆரம்பித்து விடுகிறார். பெருநாளை கொண்டாடிவிட்டு மறுநாள் காலையில் உறவுகளும் நண்பர்களும் நாட்டு மக்களும் ஊருக்குள் நுழைகிறார்கள். அவர்களினுடைய எல்லா சிலைகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய பெரிய சிலை மட்டும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மக்கள் கேட்கிறார்கள், قالوا من فعل هذا بآلهتنا إنهم ظالمون. நமது கடவுளை இவ்வாறெல்லாம் கொலை செய்தவன் யார்? நமது கடவுளை இவ்வாறெல்லாம் அடித்து நொறுக்கியவன் யார் என்று அந்த மக்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த மக்களிடத்திலிருந்து மக்கள் பதில் கூறினார்கள், காலு ஃபதன் இப்ராஹிம். இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபன் இப்படி எல்லாம் பேசிக்கொள். ஃபதன், அந்த இடத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் இப்படி செய்தார் என்று அல்லாஹ் எங்குமே சொல்லவில்லை. அவரினுடைய வாலிபத்தை பின்னால் வரக்கூடிய வாலிபர்கள் எப்படி தங்களினுடைய வாலிபத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆனில் அல்லாஹ் யதார்த்தமாக மற்ற வரலாற்றை போன்று இப்ராஹிம் இதை செய்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லிய விதம், காலு, அவர்கள் கூறினார்கள், ஃபதன், ஒரு இளைஞன் இப்படி பேசிக் கொண்டிருந்தான், அவன்தான், அவனினுடைய பெயர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்தான் இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பார் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் அந்த வாலிபரினுடைய அந்த செயலை அல்லாஹ் பிரமித்து அல்லாஹ் பேசுகிறார். இப்படி குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் எண்ணிலடங்காத இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிபத்தை அல்லாஹ் பேசுவான். வாலிபத்தினுடைய வயதை, வல்லாஹு ஹலகக்கும் மின் துஃபின் சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் துஃபா, அல்லாஹ் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தான், பிறகு உங்களுக்கு அல்லாஹ் வாலிபம் என்ற குவத்தன் ஒரு சக்தியை அல்லாஹ் இந்த பூமி பந்தில் ஒன்றை சக்தி என்பதாக, ஒரு காலத்தை சக்தியினுடைய காலம் என்பதாக அல் குர்ஆன் வர்ணிக்கும் என்று சொன்னால் அது வாலிபர்களினுடைய அந்த வயதை பற்றி தான். அல்லாஹ் உங்களை குழந்தையாக படைத்தான், அப்பொழுது நீங்கள் பலகீனமாக இருந்தீர்கள். அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு குவத்தன், ஒரு வலுவான சக்தியான வாலிபத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். அந்த வலுவான சக்தியான வாலிபத்திற்கு பிறகு மீண்டும் குழந்தைத்தனமான முதுமை என்ற பலகீனத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். மனிதனினுடைய அந்த காலத்திலேயே வாலிபத்தினுடைய அந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குவத்தன், ஆற்றல் மிக்க காலம் என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபர்களினுடைய ஹதீஸை நாங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹுவின் தூதர் எப்படியெல்லாம் இந்த வாலிபத்தினுடைய ஹதீஸை பற்றி பேசியிருக்கிறாரையானால், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி, ஸஹீஹுல் புகாரி, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லா, 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தனது அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான். லா தில்ல இல்லா தில்லா, நிழலே இல்லாத அந்த நாளிலே, நிழலே இல்லாத அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு மட்டும் தனது அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான். அல் இமாமு ஆதில், நீதமான ஆட்சியாளர். இரண்டாவதாக ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஷாபுன், சில இளைஞர்கள், நஸஅ, அவர்கள் நீக்கினார்கள், அழித்தார்கள். நபியினுடைய அந்த வார்த்தையினுடைய அழகு என்ன? ஷாபுன், சில இளைஞர்கள். எந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையினுடைய தனது அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான்? நஸஅ, அவர்கள் அழித்தார்கள், நீக்கினார்கள் தங்களினுடைய வாலிபத்தினுடைய எல்லா நாளையும் ஃபீ இபாதத்தில்லாஹ்,
தனது ரப்பினுடைய இபாதத்தில் எந்த வாலிபர்கள் எல்லாம் கழித்தார்களோ, எந்த வாலிபத்தை தனது ரப்பினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தார்களோ, எந்த வாலிபத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி பயன்படுத்தினார்களோ, அந்த இளைஞர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அழைப்பு கொடுக்கப்படும். எனக்காக வேண்டி வாலிபத்தை அளித்த வாலிபனே, இதோ நிழலே இல்லாத இந்த நாளிலே எனது நிழலை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக, எனது நிழலிலே நீ ஓய்வெடுக்கலாம் என்பதாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலை விரிக்கக்கூடிய கூட்டம் வாலிப கூட்டம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஜபல்லாஹ், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அஜபல்லாஹ், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். லிஷபாபின், ஒரு வாலிபர்களை பார்த்து, ஒரு வாலிப கூட்டத்தை பார்த்து. யார் அந்த வாலிப கூட்டம்? மக்கள் எல்லாம் தவறுகளில் தங்களினுடைய வாலிபத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களினுடைய வாலிபத்தை யார் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வாலிபர்களை பார்த்த அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் திர்மிதி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமகுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹாக்குகிறார்கள். லா தஸாலு கதம இப்னி ஆதம், நாளைக்கு மறுமையில் ஆதமினுடைய மகனினுடைய கால் எட்டுகள் விலகி செல்லாது. பிசு அன் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஇன் வ ஆஹரு ரிவாயா ஹத்தா யுஸ்அல் அன் ஹம்ஸின். ஒரு ரிவாயத்தில் 4 விஷயத்திற்கு அவன் பதில் கொடுக்காத வரை, இனி ஒரு ரிவாயத்தில் 5 விஷயத்திற்கு அவன் பதில் கொடுக்காத வரை அந்த ஆதமினுடைய மகன் யாராக இருந்தாலும் அவனினுடைய கால்கள் விலகி செல்லாது. வன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உனது வாழ்க்கையை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? இதிலேயே வாலிபம் வந்துவிட்டது. எனது வாழ்க்கை என்று சொன்னால் நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய வரை இதுதான் எனது வாழ்வுகள். இந்த வாழ்வுகளிலேயே வாலிபம் வந்துவிட்டது. ஆனால் ஹாஸத்தன், அல்லாஹ் குறிப்பாக அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. பலா என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியும், அலித்தல் முசீபத் அப்படி சொல்றமா இல்லையா? அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த அழகை பாருங்கள். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உனது வாலிபத்தை நீ எவ்வாறு அழித்தாய், உனது வாலிபத்தை நீ எவ்வாறு அழித்துக் கொண்டிருந்தாய் என்று உனது வாழ்வை நீ எவ்வாறு அழித்தாய் என்று அல்லாஹ் ஒன்று கேட்கிறான். இரண்டாவதாக அதிலேயே வாலிபம் வந்துவிட்டது. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்துவமாக இந்த வாலிபத்தை மட்டும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி அல்லாஹ் கேட்கிறான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உனது வாலிபத்தை நீ எவ்வாறு அழித்தாய், உனது வாலிபம் எதிரே அழிக்கப்பட்டது, உனது வாலிபத்தினுடைய வயதுகள் எதன் மூலியமாக அளிக்கப்பட்டது என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஆதமினுடைய அனைத்து மனிதர்களிடத்திலும், ஆதமினுடைய அனைத்து மக்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். இதற்கு பதில் சொல்லாமல் அவனினுடைய கால் எட்டுகள் விலகிச் செல்லாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனித இனமே 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள், 5ஐ நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஷபாபக், உங்களினுடைய வாலிபத்தை, முதுமை வருவதற்கு முன்னால் உங்களினுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை உங்களை தொடுவதற்கு முன்னால் உங்களினுடைய வாலிபத்தை நீங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. இப்படி குர்ஆனை எடுத்துக்கொண்டால் பல இடத்தில் அல்லாஹ் வாலிபம் என்ற இந்த வார்த்தையை பேசுகிறான். ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அங்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை புகழ்ந்து இந்த வாலிபத்தினுடைய விஷயத்தை ஆர்வமூட்டக்கூடிய விஷயமாக பலவிதமான ஹதீஸுகளை அல்லாஹ்வின் தூதர் பேசுகிறார்கள். வாலிபம் எதிலிருந்து எதுவரை சொல்லப்படும்? இதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இதில் மிக சிறந்த ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் ஆணாக ஆனதிலிருந்து அல்லது ஒரு பெண் பெண்ணாக ஆனதிலிருந்து 40 சனா 40 வயது வரை இந்த இடைப்பட்ட இந்த காலம் முழுவதற்குமே வாலிபம் என்றுதான் சொல்லப்படும். ஒரு ஆண் ஆணாக மாறுகிறான் அல்லது ஒரு பெண் அவளினுடைய அந்த பெண் என்ற அந்த பருவத்தை அவள் அடைந்து விட்டால் அதிலிருந்து 40 வயது வரை அவர்கள் அனைவருமே வாலிபர்கள் தான். இவர்களை இஸ்லாம் இந்த வாலிபத்தினுடைய விஷயத்தில் வைத்து அழகு பார்க்கிறது. இதில் வாலிபத்தினுடைய மிக முதிர்ச்சியான காலம் இந்த வாலிபத்தினுடைய ஆரம்பமான காலகட்டம்.
இந்த வாலிபத்தினுடைய அந்த ஆண் என்ற அந்த தகுதிக்கு வந்ததிலிருந்து, பெண் என்ற இந்த தகுதியை அவள் அடைந்ததிலிருந்து, இந்த காலகட்டம் தான் பின்னால் வரக்கூடிய அவனினுடைய காலகட்டத்தை தீர்மானிக்குகிறது. இந்த காலகட்டத்தை இவன் எப்படி பயன்படுத்துகிறானோ அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் முதுகெலும்பாக இந்த உம்மத்தினுடைய எழுச்சிக்கு வித்திட்டவர்கள் அனைவருமே வாலிபர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் ஒரு அறிஞன் கூறினான், சத்தியமாக இருந்தாலும் அசத்தியமாக இருந்தாலும், சத்திய கொள்கையாக இருந்தாலும் அசத்திய கொள்கையாக இருந்தாலும், இந்த இரண்டு கொள்கைக்கும் தேவைப்படுபவர்கள் வாலிபர்கள் மட்டும்தான். ஒரு சத்தியம் இந்த உலகத்தை ஆள வேண்டுமையானாலும் அதற்கும் வாலிபர்கள் தான் தேவைப்படுவார்கள். இந்த உலகத்தில் சத்தியம் அழிந்து அசத்தியம் மலர வேண்டுமையானாலும், அசிங்கங்கள் ஆபாசங்கள் இவ்வுலகத்தை ஆக்கிரமிக்க வேண்டுமையானாலும் அதற்கும் யார் கருவிகளாக தேவைப்படுவார்களே ஆனால் வாலிபர்கள் தான் தேவைப்படுவார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் நபி தோழர்களில் குறிப்பாக இந்த வாலிப நபி தோழர்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 10 வயது ஒரு வாலிபர், சின்ன பையன், அடுத்து வாலிபராக மலர்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஹதீஸ், பலவிதமான ஹதீஸ்களை நாங்கள் படித்து பார்க்கலாம். அவர்களினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அவரும் நபியினுடைய காலத்தில் ஒரு வாலிபர் தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹுனுடைய வயது வெறும் 18 வயதாக மட்டும்தான் இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தை தகர்த்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கலிமா ரோமர்களுக்குள்ளாக ஷாம், சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன் என்று இன்றைக்கு ஒரு பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கிறோமேயானால் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தகர்த்துவிட்டு தௌஹீதினுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வின் தூதரால் அந்த ரோமர்களினுடைய மார்பை நோக்கி அனுப்பப்பட்ட நபித்தோழரினுடைய வயது வெறும் 15 தான். இந்தியா என்ற பிரிக்கப்படாத, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே போன்று இலங்கை வரை பிரிக்கப்படாத இந்திய தேசத்திற்குள்ளாக இஸ்லாம் நுழைந்தது என்று சொன்னால் முஹம்மது பின் காசிம் வெறும் 18 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு வாலிபனினுடைய கரத்தால் தான் இஸ்லாம், இந்திய தேசம் இஸ்லாம் நுழைய ஆரம்பிக்கிறது. ஐரோப்பிய தேசத்தினுடைய மார்பகம் ஸ்பெயின், மொரோக்கோ என்பதாக உலகத்தினுடைய ஐரோப்பியாவிற்கு கல்வியினுடைய ஒளியை ஊட்டிய அந்த ஸ்பெயினை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கு இந்த உம்மத்தினுடைய வீரர் தாரிக் இப்னு ஜியாத் இதே ரமதானினுடைய மாதத்தில் அந்த தாரிக் இப்னு ஜியாதின் மூலமாகத்தான் ஸ்பெயினிற்குள் இஸ்லாம் நுழைந்தது. அன்றைய தினம் அந்த தாரிக் இப்னு ஜியாதினுடைய வயது வெறும் 20 வயதாகத்தான் இருந்தது. இப்படி இஸ்லாமிய வரலாற்றினுடைய நெடும் பகுதிகளை நீங்கள் பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றினுடைய மதீனா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பூமியையும் யுத்தம் செய்து மட்டுமே அல்லாஹ்வின் தூதர் வெற்றி பெற்றார்கள். ஜிஹாதின் மூலமாகத்தான், யுத்தத்தின் மூலமாகத்தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த கலிமாவை சுமந்து கொண்டு ஜிஹாதின் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டது. உலக பூமியிலேயே, உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு தேசம்தான் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் அமைதியின் வழியாக, சாந்தத்தின் வழியாக வெற்றி கொள்ளப்பட்டது. எங்கள் மதீனத்து நபி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களினுடைய மதீனத்து நபி வாழ்ந்த மரணித்த அந்த உயர்ந்த தேசமான மதீனா என்ற அந்த தேசம் மட்டும்தான் இஸ்லாமிய வரலாற்றில் ரத்தமே சிந்தாமல் அமைதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே முதல் இஸ்லாமிய தேசமாக பகிரங்கப்படுத்தப்பட்டது. யாரின் மூலமாக? யார் மூலமாக? முஸ்அப் இப்னு உமைர் என்ற 17 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு சாதாரண வாலிபனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிற்குள் அனுப்பி வைத்தார்கள். யூதர்களும் முனாஃபிகீன்களும்
காஃபிர்களும் வாழக்கூடிய அந்த தேசத்திற்கு முஸஅப் இப்னு உமைர் பயணம் செய்கிறார்கள். வெறும் 2 வருடத்தில் மதீனாவினுடைய ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக இந்த முஸஅப் இப்னு உமைர் என்ற வாலிபன் லா இலாஹ இல்லல்லாஹுவை நுழைய வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு நுழைந்தார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இந்த வாலிபர் கட்டமைத்து கொடுத்து கொண்டிருந்தார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வின் தூதர் வருவதற்கு முன்னால் இந்த முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக கட்டமைத்தார்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் உள்ளே நுழைந்தார்கள். இப்படி யமனை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? சாதாரண வாலிபர், 22 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு சாதாரண வாலிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே முஆதே வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், உன்னை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகம் நேசிக்கிறேன். முஆதே என்பதாக எந்த முஆதை பார்த்து கூறினார்களோ அந்த முஆதை அல்லாஹ்வின் தூதர் யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது அவரினுடைய வயது 22 வயது மட்டுமே நிரப்பமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ பயணம் செய்யக்கூடிய நாடு எந்த நாடுகள் தெரியுமா? எங்கே இன்றைக்கு அந்த முஆதுகள், எங்கே இன்றைக்கு அந்த முஸ்அபுகள், எங்கே இன்றைக்கு அந்த முஹம்மது பின் காசிம், எங்கே இன்றைக்கு அந்த தாரிக் இப்னு ஜியாத், எங்கே இன்றைக்கு அந்த அனஸ் இப்னு மாலிக், எங்கே இன்றைக்கு அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று எங்கள் சமுதாயத்தில் பெயர் இருக்கிறது. எங்கள் சமுதாயத்தில் அப்படி ஜீவன்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாமா இக்பால் படித்தான். ஓ மரணித்தவர்களே, ஓ மரணித்தவர்களே, நீங்கள் மரணிப்பவர்கள் அல்ல, நீங்கள் வாழ வேண்டும். இங்கே சில ஜனாசாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாக வேண்டிய ஜனாசாக்கள் எல்லாம் பூமி பந்திலே நடக்கிறது. வாழ வேண்டிய பூத்து குலுங்க வேண்டிய என் நபியின் தோழர்களே, நீங்கள் அல்லவா ஜனாசாவாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் அல்ல ஜனாசாக்கள், நாங்கள் தான் ஜனாசாக்கள். காரணம், நாங்கள் தான் செத்த பிணமாக வாழுகிறோம், நீங்கள் தான் உயிருள்ள ஜனாசாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாமா இக்பால் உருது கவிதையில் படித்தான். முஆத் இப்னு ஜபல் வரலாறு எப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்கி இருக்கிறது. இஸ்லாம் எப்பேற்பட்ட வாலிபர்களை உருவாக்கி இருக்கிறது. 22 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு இளைஞன். என்ன தெரிந்திருக்கும், என்ன அறிந்திருப்பார்? அந்த 22 வயது நிரப்பமான அந்த இளைஞரை சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. யமன் தேசத்தினுடைய ஆளுநராக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். யமன், வமா அதராக யா யமன், எது யமன்? யமனினுடைய வரலாறு என்ன? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாழக்கூடிய தேசம். ரசூலுல்லாஹ் அந்த வாலிபனை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், முஆதே, நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நாடு அஹ்லுல் கிதாப், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுவை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். அந்த கலிமாவை அவர்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகையை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த தொழுகையை அவர்கள் கடைபிடித்தால் ஜகாத்தை நீங்கள் அவர்களுக்கு கடமையாக்க வேண்டும் என்ற அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 22 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு வாலிபனினுடைய கரத்திலே ஒரு பெரிய யூத தேசத்தை, யூத தேசத்தினுடைய ஆளுநராக, கிறிஸ்தவ தேசத்தினுடைய ஆளுநராக அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹ் இவர் அங்கு போய் சேருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீல் அவ்வல் பிறை 12 திங்கள் கிழமையினுடைய லுஹாவினுடைய நேரம் சாயக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு முஆத் இப்னு ஜபல் யமனிலே லா இலாஹ இல்லல்லாஹுவை பரப்புகிறார். ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு வாலிபன். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, உங்களுக்கு வாலிபம் என்பது குவத்தன், ஆற்றல் மிக்கது, சக்தியானது. சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களினுடைய சக்தி அல்ல. அந்நிய பெண்ணை நம் பக்கம் திருப்புவது அல்ல சக்தி. அந்நிய பெண்ணை நம் பக்கம் கவருவது அல்ல சக்திகள். அல்லது இந்த உலகத்தினுடைய மட்டமான இன்பமான டூ வீலரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்திலே இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள். இல்லை, ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை தம்முகளை நான் ஊதிக்கொண்டிருப்பேன், இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை. ஒரு மணி நேரத்திலே
இத்தனை மதுபாட்டில்களை நான் குடித்து முடித்திருப்பேன் என்பதாக நீ பெருமையாக பேசுவாய் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை, வாலிபம் ஆற்றலுடையது, வாலிபம் சக்தியானது என்பதாக அல்லாஹ் பேசினானே, அந்த சக்தியை அல்லாஹ் பேசவில்லை. எனது செல்போனை எடுத்துக்கொண்டால் 10க்கும் அதிகமான பெண்களினுடைய நம்பர் இருக்கிறது. நான் நினைத்தால் எந்த பெண்ணையும் என் பக்கம் கவர முடியும் என்பதாக பெருமை பேசுவதல்ல வாலிபத்தினுடைய சக்திகள். இஸ்லாம் உருவாக்கிய வாலிபம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபம். 22 வயது நிரப்பமான முஆத் இப்னு ஜபலை ஒரு யூத தேசத்திற்கு, ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு ஒரே ஒரு ஈமானிய தோழனை அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார். முஆதே, முஆதே, நீ பயணம் செய்யக்கூடிய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? இந்த வாலிபத்தை தான் இன்றைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த வாலிபத்தை தான் இன்றைக்கு இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த வாலிபம் இன்றைக்கு உலகத்தில் எங்களுக்கு இருந்திருக்குமேயானால் அந்த யமன் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்குமா? இந்த வாலிபத்தினுடைய சிறார்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் மலர்ந்திருப்பார்களேயானால் எங்களினுடைய ஷாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்குமா? இந்த வாலிப கூட்டம் உலகத்திலே பிறந்திருப்பார்களேயானால் எங்களினுடைய அக்ஸா இன்றைக்கு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு அவமானத்தின் சின்னமாக உலகத்தில் அல்லாஹ் இன்றைக்கு மாற்றி இருப்பானா? 22 வயது வாலிபன், முழு உலகமும் முழு நாடும் கிறிஸ்தவ நாடாக, யூத நாடாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முஆதே, நீ பயணம் செய்யக்கூடிய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய நாடு. யா ரசூலல்லாஹ், எனது கடமை என்ன, எனது பொறுப்பு என்ன? முஆதே, நீ அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும். யா ரசூலல்லாஹ், அதற்கு அவர்கள் பதில் கொடுத்து விட்டால், இகாமிஸ் ஸலா, அவர்களின் மீது நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே, அதற்கும் அவர்கள் பதில் கொடுத்து விட்டால் அவர்களின் மீது நீ ஜகாத்தை கடமையாக்க வேண்டும். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர் சஃபர் மாதத்தினுடைய இறுதியிலே முஆத் இப்னு ஜபல் அனுப்பி வைக்கப்படுகிறார். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் 13இலே இந்த உம்மத்தினுடைய முதல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பொறுப்பேற்கிறார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டிலே அதே ரபீஉல் அவ்வலிலே அல்லாஹ்வின் தூதரினுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மரணிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சியாளராக இந்த உம்மத்தினுடைய வீரர் உமர் ரலியல்லாஹு பதவி ஏற்கிறார்கள். யமனில் இருந்து கடிதம் வருகிறது. எந்த நபி மரணிப்பதற்கு முன்னால் 22 வயது இளைஞனை எந்த யமனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்களோ, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுவிற்கு கடிதம் வருகிறது. உமரே, உமரே, எனது நபி வாலிபனாக இருந்த பொழுது இந்த யமனுக்கு என்னை அனுப்பினார்கள். நான் வந்து பார்த்த பொழுது யமன் முழுவதும் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் நிரம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுக்க சொன்னார். நான் அழைப்பு கொடுத்தேன் உமரே, அவர்கள் பதில் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்ட சொன்னார்கள். நான் தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுத்தேன். இந்த யமனிய முஸ்லிம்கள் அதற்கும் தலை சாய்ந்தார்கள், தொழுகைக்கும் கட்டுப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஜகாத்தை அவர்கள் மீது கடமையாக்க சொன்னார். இந்த 10 வருடத்தில் அவர்கள் மீது நான் ஜகாத்தை கடமையாக்கினேன். இந்த 11ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டிலே இந்த யமனிய மண்ணில் ஜகாத்தை பெறுவதற்கு ஒற்றை ஏழையும் இல்லை உமரே. ஆதலால் இந்த ஜகாத்தை மதீனாவிற்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்பதாக. இதுதான் வாலிபம். 10 வருடத்தில் ஒரு நாட்டை இஸ்லாமிய நாடாக கட்டமைத்து அனைவரையும் தொழக்கூடிய சூழலை உருவாக்கி அனைவரிடத்திலும் ஜகாத்தை பெற்று ஜகாத் வாங்குவதற்கு ஆள் இல்லை, ஜகாத்து கொடுப்பதற்கு மட்டுமே இந்த பூமி பந்தில் ஜீவன்கள் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த வருடத்தினுடைய ஜகாத் மதீனாவினுடைய மண்ணுக்கு வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. இதைத்தான் அல்லாஹ் குவத்தன், ஆற்றல் மிகு சக்தி என்பதாக. எங்கே இன்றைக்கு அந்த ஆற்றல் மிகு இளைஞர்கள்? இலங்கை இஸ்லாம் ஒரு உயர்ந்த தேசம். இந்தியா பரந்த பாரத தேசம். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இப்படி ஒரு கற்பனை உலக வரைபடத்தை செய்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு தேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 80 வருடத்திற்கு பிறகு இஸ்லாம் ஆரம்பத்தில் அரபுகளுக்கும் இந்தியாவிற்கும்
ரசூலுல்லாவிற்கு முன்னாடியே வியாபார ரீதியாக தொடர்புகள் இருந்திருக்கிறது. இலங்கை வரை அந்த தொடர்புகள் நீளமாக இருந்திருக்கிறது. இஸ்லாம் இப்பொழுது ரசூலுல்லாஹ்வை இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்கிறது. அரபுகள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அரபுகள் தாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் தங்களினுடைய பண்புகளால் பேசக்கூடிய மொழி புரியாது. நாங்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள், அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள், நாங்கள் அரபியை கற்றுக்கொண்டோமா அல்லது அவர்கள்தான் தாய்மொழியான தமிழை கற்றுக்கொண்டார்களா? எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. அந்த நபித்தோழர்களினுடைய அஹ்லாக் பண்புகள் மூலியமாக இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையிலிருந்து அப்படி பரவ ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு, 4 கலீஃபாக்களினுடைய மரணத்திற்கு பிறகு, மர்வானினுடைய ஆட்சியின் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி, இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி இந்திய வழியாக பாகிஸ்தானை தாண்டி அப்படி மக்காவிற்கு நுழைய வேண்டும், கப்பல் மார்க்கமாக. அப்படி நுழையக்கூடிய அந்த நேரத்தில் சிந்து என்பதாக இன்றைக்கு பேசப்படக்கூடிய அந்த இடத்தில் பாபா தாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் முஸ்லிம்களினுடைய அந்த கப்பலை கொள்ளையடிக்கிறான், முஸ்லிம் பெண்களை அடிமைப்படுத்துகிறான். இந்த செய்தி அன்றைய இந்த உம்மத்தினுடைய ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்படுகிறது. நீ இங்கே நிம்மதியாக பயணம் செய்கிறாய், நீ இங்கே நிம்மதியாக ஹஜ்ஜி செய்கிறாய், உனது மார்க்கத்தை ஏற்ற உனது ஈமானிய சகோதரிகள் ஹஜ்ஜின் பொழுது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்து என்ற அந்த மகாணத்தில் தாகூர் என்ற ஒரு பிராமண மன்னன் அவர்களை சிறைப்பிடித்திருக்கிறான். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக அவன் சட்டையை பிடித்து கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் முஹம்மது பின் காசிம் என்று சொல்லக்கூடிய வெறும் 18 வயது மட்டுமே நிரப்பமான, எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு ஒரு அகண்ட பாரதம், 18 வயது மட்டுமே நிரப்பமான முஹம்மது பின் காசிம் என்ற ஒரு இளைஞனினுடைய தலைமையில் படைகள் அனுப்பப்படுகிறது. முஹம்மது பின் காசிம் சிந்துவுக்கு வருகிறான், தாகூரோடு யுத்தம் செய்கிறான், முஸ்லிம் பெண்களையும் கைப்பற்றுகிறான். அந்த நேரத்தில் தான் தலித்து பெண்களும் சீரழிக்கப்படுவதை பார்க்கிறான். இப்பொழுது அவன் யோசிக்கிறான், நமது பெண்களை மட்டும் நாம் பாதுகாப்பது தகுமானதல்ல, முழு இந்தியா முழுவதும் இந்த ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லா என்ற கொள்கையை கொண்டு மட்டும்தான் படைத்தவனுக்கு அடிமையாக மாற்ற முடியும். இந்த பாவிகள் படைப்பினங்களின் அடிமையாக அல்லவா படைப்புகளை மாற்றி இருக்கிறார்கள். நாம் படைத்தவனின் அடிமையாக அல்லவா இந்த உலகத்தில் நாம் மாற்ற வேண்டும் என்பதாக மீண்டும் இந்தியாவின் மீது யுத்தம் செய்கிறான். அந்த மன்னனின் மூலியமாகத்தான் இந்தியாவிற்குள் இஸ்லாம் ஆட்சி ரீதியாக தள்ளப்பட்டது. 18 வயது மட்டுமே நிரப்பமான வாலிபன். எங்கே இன்றைக்கு அந்த வாலிபர்கள்? முஹம்மது இப்னு காசிம் ரோமிலே கிறிஸ்தவ இராணுவ வீரர்கள் ஒரு முஸ்லிம் பெண்ணை கைது செய்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய ஆடைகள் கிழிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முஅத்தஸிம் என்ற ஒரு ஆட்சியாளன் இஸ்லாமிய உம்மத்தை ஆட்சி செய்கிறான். அந்த பெண்ணினுடைய ஆடைகள் கிழிக்கப்படக்கூடிய நேரத்தில் வயா முஅத்தஸிம், வயா முஅத்தஸிம், ஓ முஅத்தஸிமே, ஓ எங்களின் ஆட்சியாளனே என்று அந்த பெண் சப்தமிடுகிறாள். அல்லாஹ் இந்த சப்தத்தை அந்த இராணுவ வீரர்களை தாண்டி முஸ்லிம்களினுடைய காதில் விளைவிக்கிறான். அந்த நாட்டினுடைய முஸ்லிம்களினுடைய காதில் விழுந்ததற்கு பிறகு அப்படி அன்றைய ஆட்சியாளன் முஅத்தஸிமிற்கு இந்த செய்தி, பாக்தாதை மையமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஅத்தஸிமிற்கு இந்த வார்த்தை போய் கேட்கிறது. நீ இங்கே ஆட்சி செய்கிறாய், அங்கே உனது கூட்டத்தை சார்ந்த உனது ஈமானிய சகோதரியினுடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டு அவள் அங்கு சீரழிக்கப்படுகிறாள் என்று சொன்னவுடன் முஹம்மது பின் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய வெறும் 18 வயது மட்டுமே நிரப்பமான ஒரு சாதாரண இளைஞனினுடைய தலைமையில் ரோமை நோக்கி, அந்த கிறிஸ்தவ நாட்டை நோக்கி இஸ்லாமிய படை உள்ளே நுழைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் பெண்ணினுடைய கற்பிற்காக வேண்டி இஸ்லாமிய இளைஞர்களினுடைய இராணுவ பட்டாளம் ஒரு நாட்டையே சிறைப்பிடித்திருக்கிறோம். எங்கே இன்றைக்கு அந்த இளைஞர்கள்? நாங்கள் யார்? இந்த வரலாற்றை இன்றைக்கு உலகத்தில் யாரிடத்திலாவது நாங்கள் பேசினால், எங்கள் அதிரையினுடைய தெருவிலே ஒரு இஸ்லாமிய வாலிபன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை
என்ன செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். என்ன நியாயம்? ஒரு தலித்தினுடைய பெண்ணுக்காக வேண்டி அகண்ட பாரத தேசமான இந்தியாவின் மீது ஒரு பெண்ணின் கற்புக்காக வேண்டி போர் தொடுத்த சமுதாயம் நாங்கள். ஒரு பெண்ணினுடைய அழுகுரலை நீக்குவதற்காக வேண்டி ரோமர்களினுடைய மார்பகத்தை வெட்டி வீழ்த்திய உன்னத கூட்டத்தினுடைய வாலிபர்கள் நாங்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குகிறது? எனது வீட்டின் பெண்ணை எனது அப்துல்லா சீரழித்துக் கொண்டிருக்கிறான். எந்த நம்பிக்கையில் எங்கள் பெண்களை வெளியே அனுப்புவது? எந்த தெருவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு காலம் இருந்தது, காபிர்கள் மட்டுமே எங்கள் பெண்களை சூறையாடிய காலம். ஆனால் இன்றைக்கு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், ஹப்பாப், யாசிர் என்ற பெயர் வைத்த ஒரு இஸ்லாமிய வாலிபன் எத்தனை பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறான், பெருமை பேசுகிறான். அந்த ஆமினாவோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆமினாவை நான் உழைத்து விட்டேன், அதோ அவளை என் பக்கம் சாய்த்து விட்டேன். அடே, இது அல்லடா வாலிபம். உலகத்தினுடைய பெண்களின் கற்பை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்டதுதான் எங்களினுடைய வாலிபம். பனு கைனுகா. இஸ்லாமிய வரலாற்றில் மதீனாவில் யூதர்கள் ஒரு பெரும் பகுதியை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பனு கைனுகா அப்படின்னு ஒரு இடம், அவங்களினுடைய ஒரு கோத்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் வரலாறுகள் எவ்வளவு புனிதமானது. வயா அய்யுஹ ஷபாப், என் வாலிப கூட்டமே, நாங்கள் எங்கிருந்து முளைத்திருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? பெண்களின் கற்பை எங்களை விடவுமா பாதுகாப்பு கொடுத்து விட முடியும்? பெண்களுக்கு எங்களை விடவுமா ஒரு சிறந்த பாதுகாவலனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு எங்கள் பெண்களை சீரழிப்பதே எங்கள் வீட்டினுடைய ஆண்களாக, வாலிபர்களாக இருந்தால் யாரிடத்திலே போய் நாங்கள் முறையிடுவது? வேலியே பயிரை மேயக்கூடிய கதைகளாக அல்லவா எங்கள் வரலாறுகள் மாறிவிட்டது. உலகத்தில் எங்கு திரிந்த ஆடுகளையும் எங்கள் வேலிகளுக்குள்ளாக விட்டு பாதுகாத்த உன்னத சமுதாயம் நாங்கள். உலகத்தில் எந்த வீட்டினுடைய ஆடையும் எங்கள் வேலிகளுக்குள்ளாக வைத்து பாதுகாத்த உன்னத சமுதாயம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள் வீட்டினுடைய வேலையே எங்களினுடைய ஆட்டை மேய்கிறது என்று சொன்னால், பனு கைனுகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்கள் மதீனாவிற்கு நுழைந்தவுடன் ஒவ்வொரு யூத கோத்திரங்களோடையும் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். பலதரப்பட்ட யூதர்கள் இருந்தார்கள். எல்லா யூதர்களோடையும் ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம். உங்களின் மீது நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம், எங்கள் மீது நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, உங்கள் எதிரிகளுக்கு நாங்கள் உதவ மாட்டோம், எங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் உதவக்கூடாது, உங்கள் எதிரிகள் உங்களை தாக்க வந்தால் ஊர் என்ற அடிப்படையில் உங்களோடு கைகோர்த்து உங்கள் எதிரியை நாங்கள் எதிர்ப்போம், எங்கள் எதிரிகள் எங்களை தாக்க வந்தால் ஊர் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அரணாக நின்று எங்கள் எதிரிகளை நீங்கள் விரட்ட வேண்டும் என்று ஒப்பந்தம் எல்லா யூதர்களோடையும் நடந்திருக்கிறது. பல யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள். அப்படி மீறப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். கிஸ்ஸத்து பனு கைனுகா, பனு கைனுகா என்ற ஒரு யுத்தத்தினுடைய வரலாறு என்பதாகவே தனி வரலாறாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் எழுதுவார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்மணி, மதீனாவை சார்ந்த அந்த பெண்மணி இந்த பனு கைனுகாவினுடைய அந்த தெருவுக்குள்ளாக நுழைகிறாள். எங்களினுடைய வாலிபம் எவ்வளவு புனிதமானது, நாங்கள் எங்கிருந்து முளைத்த வீரர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். எங்கே இன்றைக்கு அந்த வாலிபர்கள்? அந்த இஸ்லாமிய பெண்மணி அந்த பனு கைனுகா என்ற அந்த யூத கோத்திரத்தினுடைய தெருவுக்குள் நுழைகிறாள். அங்கே ஒரு கொல்லன் அவனிடத்திலே ஒரு பொருளை அவள் செய்யுமாறு ஏற்கனவே பேசி இருக்கிறாள். அந்த யூதனிடத்தில் போய் கேட்கிறாள், யூதனே, உன்னிடத்தில் நான் ஒரு பொருளை செய்ய சொன்னேனே, செய்து விட்டாயா? அந்த யூதன் சொன்னான், இல்லை, சிறிது நேரம் குர்சியுன், அந்த கட்டிலில் நீ கொஞ்சம் அமர்ந்து விடு, நான் அந்த பொருளை செய்ததற்கு பிறகு உன்னை கூப்பிடுகிறேன் என்பதாக அந்த யூதன் பதில் கொடுக்கிறான். அந்த பெண் பர்தாவை அணிந்தவளாக அந்த கட்டிலின் மீது அமர்ந்திருக்கிறாள். அந்த பெண் இப்படி முன்னால் இருக்கும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த முஸ்லிம் பெண்ணை மானபங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், இவளினுடைய மர்ம உறுப்புகளை நாம் பார்க்க வேண்டும் என்பதாக நினைத்து அந்த பெண் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டிலோடு சேர்த்து அவளினுடைய ஆடையை கெட்டி விடுகிறார்கள். அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை
அந்த கட்டிலோடி சேர்த்து அவளுக்கு தெரியாமல் பின்னால் இருந்து கெட்டி விடுகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த யூதன் கூப்பிடுகிறான், பெண்ணே தாங்கள் வா, உனக்கு உண்டான பொருள் தயாராகிவிட்டது. அந்த இஸ்லாமிய பெண் எழுந்திருக்கிறாள். அந்த ஆடை கெட்டப்பட்டதினால் அவள் எழுந்திருக்கும் பொழுது அவளுக்கு தெரியாததினால் அந்த ஆடை கிழிந்து அப்படி அவளினுடைய மர்ம உறுப்புகள் லேசாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஈமானிய சகோதரர்களில் ஒரு இஸ்லாமிய நபித்தோழர், எனது ஈமானிய சகோதரியினுடைய கற்பு சூறையாடப்படுகிறதா, எனது ஈமானிய சகோதரி மானபங்கப்படுத்தப்படுகிறார்களா என்று நினைத்து எந்த யூதன் செய்தானோ அவன் மீது சிங்கமாக பாய்ந்து அவனை அடித்தே அவர் கொன்று விடுகிறார். உடனே அந்த யூதர்கள் பனு கைனுக்காவினுடைய அத்தனை யூதர்களும் சேர்ந்து அந்த நபித்தோழர்களையும் அந்த நபித்தோழரையும் கொலை செய்து விடுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியவுடன் எந்த யூதர்களோடு அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ் சென்று ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த யூதர்களின் மீது இப்பொழுது யுத்தத்தை தொடுத்தார்கள். எனது ஈமானிய சகோதரியினுடைய மானம் பறிக்கப்படும் பொழுது, எனது ஈமானிய சகோதரன் அவள் மானத்தை பாதுகாக்க நினைத்த பொழுது அவனை நீங்கள் கொலை செய்தீர்களே, ஆனால் உங்களில் ஒருவரோடையும் நாங்கள் ஒப்பந்தம் செய்ய தயாரில்லை. நீங்கள் அத்தனை நபர்களுமே அதுவல்லாஹி வ அதுவக்கும், அல்லாஹுவின் எதிரியும் எங்களினுடைய எதிரியும் என்பதாக அத்தனை நபர்களோடையும் பனு கைனுக்காவோடு யுத்தம் செய்து அந்த பனு கைனுக்காவினுடைய இடத்தை விட்டு எல்லா யூதர்களையும் அல்லாஹ்வின் தூதர் அடித்து விரட்டி விடுகிறார்கள். ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒப்பந்தங்கள் முறிக்கப்பட்டு யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறு ஒரு பெண்ணினுடைய மானத்திற்காக வேண்டி எங்கள் உன்னத வரலாற்றினுடைய சான்றுகள். ஆனால் எங்கே இன்றைக்கு அந்த வாலிபர்கள், எங்கே இன்றைக்கு அந்த பனு கைனுக்காவினுடைய சகோதரியினுடைய மானத்தை பாதுகாத்த உன்னத வாலிப கூட்டம் எங்கே? ஸ்பெயினிலே தாரிக் இப்னு ஜியாதினுடைய வரலாற்றில் தஹபல் கலாம் தங்க எழுத்திலே ஐரோப்பியாவினுடைய கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி வைக்கிறார்கள். கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களினுடைய வரலாற்று புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்பெயினிலே தாரிக் இப்னு ஜியாதினுடைய ராணுவ படை ரமதானினுடைய மாதத்தில் இறங்குகிறது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தனது வரலாற்று குறிப்பிலே எழுதி வைக்கிறார், இந்த ஸ்பெயினிய மண்ணில் ஒரு வாலிப கூட்டம் வந்திருக்கிறார்கள். அவர் எழுதிய வரலாறு, இந்த ஸ்பெயினிய மண்ணில் ஒரு வாலிப கூட்டம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாலிபர்கள் அல்ல, வானத்தில் இருந்து கீழே குதித்த வானவர்களாகத்தான் எனக்கு தெரிகிறார்கள். காரணம், எந்த பெண்களையும் அவர்கள் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே. ஸ்பெயினிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர், கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிய இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறார். ஸ்பெயினிய வரலாற்றை, ஸ்பெயினை அழிப்பதற்காக வேண்டி கிறிஸ்தவர்கள் மிக நீண்ட காலம் திட்டமிடுகிறார்கள். காரணம், ஸ்பெயின் என்பது கிறிஸ்தவர்களினுடைய கரத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு ஒரு 80 வருடத்திற்கு பிறகு ஸ்பெயினிற்குள் இஸ்லாம் நுழைந்தது. முழு ஸ்பெயினையும் இஸ்லாம் ஆக்கிரமித்தது. இதற்கு பிறகு வெற்றி கொள்வதற்கு நாடே இல்லை என்ற சூழலை இஸ்லாம் உருவாக்கியது. முழு ஸ்பெயினையும் இஸ்லாம் ஆக்கிரமித்தது. 800 ஆண்டு காலம் இஸ்லாம் ஸ்பெயினிலே ஆட்சி நடத்தியது. அவர்கள் இஸ்லாம் ஸ்பெயினிற்கு நுழைந்ததிலிருந்தே இந்த இஸ்லாத்தை விரட்டுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிட்ட ஒரு வரலாற்றை ஒரு இஸ்லாமிய, ஒரு அரேபிய அறிஞர், ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர், டார்பின் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர் எழுதிய இந்த கருத்தை மேற்கோள் காட்டி கூறுகிறார். எங்களினுடைய வாலிபம் எப்பேற்பட்டது என்பதற்கு இந்த வார்த்தை தஹபுல் கலாம், தங்க எழுத்தால் பொதியப்பட வேண்டிய, பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அந்த இஸ்லாமிய அறிஞர் கூறுகிறார், இஸ்லாம் ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்தவ உளவாளிகள் ஸ்பெயினிற்கு நுழைகிறார்கள். இந்த ஸ்பெயினை நாம் ஆக்கிரமிக்க வேண்டுமேயானால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்து விட்டு இஸ்லாமிய வாலிபர்களை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஒரு வாலிபன் வீட்டினுடைய திண்ணையில் அழுது கொண்டிருக்கிறான். அந்த ஸ்பெயினிய கிறிஸ்தவ உளவாளி கேட்கிறான், ஓமா யுபுக்கிக யா ஷபாப், ஏன் அழுகிறாய் வாலிபனே, எதற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது அந்த இஸ்லாமிய வாலிபன் சொன்னான், நான் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன். ஜிஹாதிற்காக வேண்டிய அழைப்பு கொடுத்திருக்கிறார் எங்கள் ஹலீஃபா. ஆனால் என் தாயிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். என் தாய் என்னை ஜிஹாதிற்கு செல்ல வேண்டாம், நீ குர்ஆனைத்தான் முழுமையாக மனனம் செய்ய வேண்டும் என்பதாக நிர்பந்திக்கிறாள். அல்லாஹுவின் பாதையில் என்னால் போராட முடியவில்லையே என்று நினைத்து நான் கண் கலங்குகிறேன் என்று அந்த வாலிபன் சொன்னார்.
அந்த கிறிஸ்தவ வரலாற்று, அந்த கிறிஸ்தவ ஒற்றன் தனது வரலாற்றில் இப்படி எழுதி வைத்தான்: இப்பொழுது கிறிஸ்தவ இராணுவம் ஸ்பெயினிற்கு நுழைந்தால் தாரிக் இப்னு ஜியாத் எப்படி கிறிஸ்தவத்திற்கு சமாதி கட்டினாரோ அதே வீரத்தோடு வேகத்தோடு இஸ்லாமிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். காலங்கள் உருண்டோடுகிறது. இஸ்லாம் ஸ்பெயினிற்கு நுழைந்து 700 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிறிஸ்தவ உளவாளிகள் உள்ளே செல்கிறார்கள். ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கிறான். கேட்டார்கள், ஒமா யுபக்கீக யா ஷபாப், ஏன் அழுகிறாய் வாலிபனே, எதற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த வாலிபன் சொன்னான், நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன், அவளை திருமணம் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன், என் தாய் அதற்கு தடையாக இருக்கிறாள், அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ அந்த ஒற்றன் பதில் கொடுத்தான், இப்பொழுது ஸ்பெயினிற்குள் ஸ்பெயினிய இராணுவம் உள்ளே நுழையலாம், முஸ்லீம்களுக்கு நாங்கள் சமாதி கட்டலாம். காரணம், தாரிக் இப்னு ஜியாதினுடைய வீரமும் விவேகமும் இப்பொழுது புதைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. உலகத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி கிறிஸ்தவ உலகமும் எங்கள் எதிரிகளும் மிக தீர்க்கமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எங்கள் சமுதாயத்தினுடைய பலமே இந்த மாபெரும் வாலிபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. உலகத்தில் யாரை நினைத்தும் பயந்ததில்லை. எந்த பாசிஸ்டுகளை நினைத்தும் கனவிலும் கூட நாங்கள் பயந்ததில்லை. எந்த யூத திட்டங்களை நினைத்து இஸ்லாமிய உலகம் கனவிலும் கூட பயந்ததில்லை. காரணம், அவர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் எங்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுவார்கள், எங்களுக்கு எதிராக யுத்தங்களை பிரகடனப்படுத்துவார்கள். அதை நாங்கள் சமாளித்திருக்கிறோம், அதை நாங்கள் நேருக்கு நேராக நின்று அனுபவித்திருக்கிறோம், சுவாசித்திருக்கிறோம். வாள்களின் நிழலில் தானே நாங்கள் ஓய்வெடுத்த சமுதாயம், வாள்களின் நிழலில் தானே நாங்கள் சொர்க்கத்தை தேடிய சமுதாயம், வாள்களின் நிழல்கள் தானே எங்களினுடைய வாழ்வினுடைய நீண்ட காலங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த வாளை நினைத்து நாங்கள் பயந்ததில்லை, அந்த ஆயுதத்தை நினைத்து நாங்கள் பயந்ததில்லை. 21ஆம் நூற்றாண்டிலே முதல் முறையாக இஸ்லாமிய உலகம் பயந்திருக்கிறது. இந்த முஹம்மதின் சமுதாயத்தினுடைய வாலிபர்களை நினைத்துதான் அந்த யூதர்களும் அந்த கிறிஸ்தவர்களும் என்னென்ன திட்டங்களை விதிக்கிறார்களோ, என்னென்ன வலைகளை விதிக்கிறார்கள், எல்லா ஷைத்தானின் வலைகளில் மாட்டக்கூடிய புறாக்களாக, பறவைகளாக அல்லவா எங்கள் சமுதாயத்தினுடைய வாலிபம் மாறிவிட்டது. அதைத்தான் யூசுஃபுல் கர்தாவி என்ற ஒரு உயர்ந்த மார்க்கறிஞர் கூறினார், எங்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அதிசயம் அல்ல, எங்களினுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவது கவலை அல்ல, எங்களினுடைய மார்புகள் வெட்டி எரியப்படுவது துக்கங்கள் அல்ல, எங்களுக்கு கவலைகள் எல்லாம், எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம், எங்களுக்கு சோதனைகள் எல்லாம், எங்களினுடைய கண்ணீர் எல்லாம் எங்கள் வாலிபர்களினுடைய சிந்தனை ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டதே. எங்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது கவலைகள் அல்ல. சிலுவை யுத்தத்தார்கள் எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்தார்கள், சலாஹுத்தீனால் நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். எங்கள் இரத்தங்கள் ஓட்டப்படுவது ஆச்சரியம் இல்லை. தாத்தாரியர்களால் நாங்கள் புதைக்கப்பட்டோம். குதுசினுடைய மன்னனால் அல்லாஹ் எங்கள் இரத்தத்தை பாதுகாத்திருக்கிறான், பழி தீர்த்திருக்கிறான். இன்றைக்கு கவலையெல்லாம் எங்கள் வாலிப சமுதாயத்தினுடைய சிந்தனை. எங்கள் வாலிபர்கள் இப்படி பயணம் செய்தால் ரிஜாலுன், எங்கள் சமுதாயத்தில் ஆண்களே இருக்க மாட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் வாலிபங்கள் இன்றைக்கு யூதர்களுக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வாலிபங்கள் இன்றைக்கு நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய வாலிபங்களாக மாறிவிட்டதே என்பதை நினைத்துதான் நாங்கள் அச்சப்படுகிறோம். ஆதலால் என் பாசத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக சிறந்த நிஅமத் இந்த வாலிபம் என்ற நிஅமத். இந்த வாலிபத்தை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை நாலாபுறங்களிலும் பரவ வைத்திருக்கிறான். இந்த வாலிபர்களை அல்லாஹ் முதுகெலும்பாக பயன்படுத்திதான் இந்த இஸ்லாம் என்ற இந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். எங்கள் சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் மீண்டும் தூங்குவார்களே ஆனால், அல்லது மீண்டும் ஓஃபுலா
பொடும்போக்கிலே பயணம் செய்வார்களேயானால் எங்களை நாங்கள் மாற்ற மாட்டோம், எங்களினுடைய பயணங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதாக எங்கள் வாலிபர்கள் மாறி மாறி மீண்டும் தவறின் பக்கம் செல்வார்களேயானால் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த இஸ்லாத்திற்கே நாம் இலக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், கேவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமையில் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் வான் ஷபாபிகி ஃபீமா அபிலா, ஓ வாலிபனே, ஓ முஹம்மதே, ஓ அஹமதே, ஓ ஹதீஜா, ஆயிஷா, உனது வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன பதிலை வைத்திருக்கிறேன்? உங்களிடத்தில் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். லா தஸாலு கதம அப்தின், நாளைக்கு எந்த ஒரு ஆதமின் மகனினுடைய கால்களும் விலகாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், கண்டிப்பாக அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். வான் ஷபாபிகி ஃபீமா பிலா, ஓ வாலிபனே, உனது வாலிபம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? முஹம்மது இப்னு காசிம் கூறுவான், யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்ட ஒரு இஸ்லாமிய சகோதரியினுடைய கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி ஜிஹாதினுடைய களத்தில் எங்கள் வாலிபம் அளிக்கப்பட்டது. முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் கூறுவான், யா அல்லாஹ், ரோமிலே கிறிஸ்தவ ராணுவ வீரர்களால் சிறை பிடிக்கப்பட்ட எனது ஈமானிய சகோதரியை மீட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி எனது வாலிபம் அளிக்கப்பட்டது. பனு கைனுகாவில் அந்த யூதர்களினுடைய சங்கை கடித்து துப்பிய அந்த வாலிபனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், வாலிபனே, உனது வாலிபம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? யா அல்லாஹ், உனது ஈமானிய சகோதரியினுடைய கற்பை சூறையாட நினைத்த அந்த யூதர்களோடு போராடி எனது ரத்தம் சிந்தப்பட்டு எனது வாலிபம் அளிக்கப்பட்டது. நாளைக்கு என்னிடத்தில் கேட்பான், நாளைக்கு உங்களிடத்தில் கேட்பான். ஆற்றங்கரையினுடைய ஓரத்தில் அமர்ந்து கொண்டு பரதாவை அணிந்து விட்டு வரக்கூடிய பெண்ணிற்கு கடிதாசியை கொடுத்து எனது வாலிபம் அளிக்கப்பட்டது. ஆற்றங்கரையினுடைய மணலில் அமர்ந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய பெண்களை கேலி அடித்து எனது வாலிபம் அளிக்கப்பட்டது. தெருக்களினுடைய இருட்டினுடைய ஓரத்திலே நின்று கொண்டு எங்களை கடந்து செல்லக்கூடிய இந்த உம்மத்தினுடைய கண்களான இந்த உம்மத்தினுடைய பெண்களை சீண்டுவதினால் எங்கள் வாலிபம் அளிக்கப்பட்டது. படித்தார் எதை நாங்கள் செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் நாளைக்கு மறுமையில் பதில் கொடுக்க வேண்டும். இதை மனதில் சுமந்தவர்களாக நாளைய தினத்திலிருந்து வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், எல்லா வாலிபர்களிடத்திலும் யதார்த்தமான கேள்விகள். நாங்கள் திருந்த வேண்டும், மாற வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற முடியவில்லையே, எங்கள் மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லையே, இந்த ஆபாச சிந்தனையிலிருந்து எங்களால் வெளியேற முடியவில்லையே என்று யதார்த்தமாக இன்றைக்கு மிகப்பெரிய சவால் அணு ஆயுதங்கள் அல்ல. அதைத்தான் ஒரு ஹிந்து சகோதரி எழுதி வைத்தால் 21ஆம் நூற்றாண்டு சந்தித்திருக்கக்கூடிய மாபெரும் சவால் அணு ஆயுதங்கள் அல்ல, எங்கள் இளைஞர்களினுடைய சிந்தனைகளின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதா இல்லையா? இந்த தாக்குதல் தான். எங்கள் இளைஞர்கள் வேட்டையாடப்படுவதுதான் 21ஆம் நூற்றாண்டினுடைய மாபெரும் சவால் என்பதாக ஒரு ஹிந்து பெண் எழுதி வைத்திருக்கிறாள். அந்த அடிப்படையில் இஸ்லாம், குர்ஆனும் சுன்னாவும் வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களுக்கு எப்பேரெல்லாம் எப்படிப்பட்ட தீர்வுகளை கொடுக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் அந்த முஹம்மது பின் ஃபாத்திஹாக, தாரிக் இப்னு ஜியாதாக மலர முடியாவிட்டாலும் அவர்களினுடைய நிழலாக பயணம் செய்வதற்கு அல் குர்ஆன் பலதரப்பட்ட தகவலை எங்களுக்கு பதிவு செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து வாலிபத்தை அழிக்கக்கூடிய பாவங்கள், வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த சவால்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம். அக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபு அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.